கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 4வது வார்த்தை பாஸ்டின் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். 4வது வார்த்தை மத்தேயு எழுதின 27ஆம் அதிகாரம் 45 46வது அதிகாரம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தனாம். இந்த வார்த்தை இதே வார்த்தை மார்க்கு 15:34 கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு 15:34 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எல்ரோயி எல்ரோலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இதற்கு அர்த்தமும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இந்த வார்த்தை மார்க்லேயும் கொடுத்துருக்கு. மற்ற இதுவரைக்கும் 3 வார்த்தை 7 பூக்களுமே ஒவ்வொரு வசனத்தில் தான் இருக்குது. 4ஆம் அதிகாரம் மட்டும் 2 வசனத்தில் இருக்கிறது. 2 வசனமும் ஒரே அதிகாரத்தில், ஒன்று கிரேக்க மொழியிலையும் ஒன்று அரபிக் மொழியிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் சொன்னதான வார்த்தை ஏலி ஏலி சபக்தானி, என் தேவனே ஏன் என்று என்னை கைவிட்டேன். நமக்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இப்போது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம்ம பாவங்களுக்காக கர்த்தர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொன்னதான வார்த்தை. முதல் வார்த்தை, 2ஆம் வார்த்தை, 3 வார்த்தைகள், 3 வார்த்தைகளுமே இது எல்லாமே கர்த்தர் ஜனங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பரிதாபப்பட்டு பரிந்து பேசின வார்த்தை. ஆனால் 4வது வார்த்தை மட்டும் தன்னுடைய சூழ்நிலையை வெளியே கொண்டு வர்றதுக்காக தேவன் சொன்ன வார்த்தை தேவனே ஏன் என்று கைவிட்டீர் என்று சொன்னார். ஆனால் தன்னுடைய கடும் வேதனை தன் வாயை திறந்து வெளிப்படுத்தினார். ஆனால் நம்ம உடம்புல எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், அந்த பாடுகள் மத்தியில் எவ்வளோ வேதனை, உடம்பை கிழிச்சு என்னென்ன வேதனைகள்லாம் பண்ணிடுறாங்க. அந்த வேதனைகள்லாம் பக்கத்தில் மகா சத்தமிட்டு முழு நம்ம இருதயத்திலேருந்து ஆழ்ந்த சத்தத்தோடு கர்த்தர் சொன்ன வார்த்தை தேவனே ஏன் என்னின் கைவிட்டீர். தான் சிலுவை தட்டான பாடுகள் கொஞ்சமான பாடுகள் அல்ல. ஒரு மனுஷன் நம்ம எவ்வளோ பாடுகள், துன்பம், துயரம், எவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் அந்த வேதனையை விட ஏசப்பா சிலுவையில் எறிஞ்ச பாடுகள் ரொம்ப துயரமான வேதனை என்று சத்தமிட்டு கர்த்தர் சொன்னார். ஆனால் பிதாவின் அந்த கர்த்தர் நம்ம இப்போ சிலுவையில் எவ்வளோ பாடுகளை எவ்வளோ இதையும் நம்ம பட்டிருக்காரு. அந்த வேதனை கூட கர்த்தருக்கு அதிகமாக தெரியவில்லை. பிதா என் முகத்தை காமிக்கவில்லை. கர்த்தர் அவ்வளோ கூப்பிட்டும் பிதாவின் முகம் கர்த்தருடைய முகத்தில் காமிக்கலை. ஏன் காமிக்கலை அப்படின்னா, பிதாவின் முகம் ஏன் கர்த்தருக்கு இயேசுக்கு மறைக்கப்பட்டதுன்னா, யோவான் எழுதின அதிகாரம் 1ஆம் வசனம் 29ஆம் அதிகாரத்தில், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி, இப்போது இயேசு கிறிஸ்து சரீரத்தில் உலகத்தில் பாவத்தை சுமந்து நிற்கிறார். சகல மனுஷன் செய்ததான சகல துன்மார்க்கமும் சகல பாவமும் அவர் மேல் சுமத்தப்படினால் பிதா அவருடைய முகத்தை மறைக்கிறார். நம்ம பாவம் செஞ்சதுக்கு கர்த்தர் சிலுவையில் மறைச்சிருக்கிறார். ஆனால் பிதா அந்த பாவத்தை எல்லாம் அவர் சுமக்காக பிதா அவர் முகத்தை காமிக்கவே இல்லை. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா, இஸ்ரவேல் புத்திரர் சபையார் பாவம் செய்யும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ற விதத்தில் ஒரு இளங்காலை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு தன்னுடைய கரங்களை அந்த இளங்காலை வைத்து அதை அப்படியே கொல்ல கடவன். சகல ஜனங்களுடைய பாவம் அதன் மேல் சுமத்தப்பட்டதாக இருந்தது. அதனால் அது பாவ நிவாரண பலியாக கொல்ல கடவுது. மோசேயின் இடத்தில் சொன்ன வார்த்தையாக வாசிக்கப்பட்டோம். ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய பாவம் நம்ம நிறைய பாவங்கள், நிறைய அனுகூலத்தின் பாவம், ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சாலும் அந்த பாவத்துக்காக மட்டும்தான் கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். பிதா தம்முடைய முகத்தை மறைத்தார். பிதா ஏன் மறைத்தார்னா, பிதா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த கண்ணனாக இருக்கிறார். பிதா பரிசுத்தவராக இருக்கிறார். அவர் மனுகுலத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து மனுகுலத்தில் உள்ள பாவத்தை அறிக்கையிட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டால் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பாவத்திலேருந்து விடுதலை பெற்றிருக்கோம். இல்லாட்டி நம்ம பெற்றிருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து பாவத்தில் அறையப்படலைன்னா நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருந்திருப்போம்? எந்த நிலைமையில் இருந்திருப்போனே கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். ஏசாயா 53ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில், ஆடுகளை போல் ஒவ்வொருத்தரும் நம்ம ஆடுகள் ஒவ்வொரு வழியாக போய்கிட்டு இருக்கோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் வழியில் நம்ம இது வரைக்கும் யாருமே போகவே இல்லை. நம்ம இஷ்டப்படி நம்ம ஒவ்வொரு வழியில் தான் கர்த்தர் இடத்துல
பேய்கிட்டு இருக்கோம். அதனால் யாருமே எந்த ஒரு பாவமும் செய்யாமல் கர்த்தரிடத்துல உண்மை உத்தமாக இருங்க. நம்ம பாவம் செஞ்சால் கர்த்தர் நம்ம இடத்துல வரவே மாட்டார். கர்த்தர் நம்ம முகத்தையும் பேசவும் மாட்டார், தரிசனத்திலையும் எதுவுமே காமிக்க மாட்டார். கர்த்தரிடத்துல பாவம் செய்யாதுங்க. பாவம் பெரும் பாவத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறு வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா வலிக்குதா, சிலுவை பாரம் அழுத்துதா, என்னால தான நீங்க அவமானப்பட்டீங்க, என்னால தான நீங்க கல்வாரி போனீங்க. ஏசப்பா வலிக்குதா, சிலுவை பாரம் அழுத்துதா, என்னால தான நீங்க அவமானப்பட்டீங்க, என்னால தான நீங்க கல்வாரி போனீங்க. குற்றம் செஞ்ச பலரும் வெளியே ஜாலியாக சுத்தையில், நன்மை செஞ்ச உங்களை போய் சாகடிக்க பார்க்குறாங்க, நம்ம செஞ்ச உங்களை போய் சாகடிக்க பார்க்குறாங்க. என்னோட மீறல்களா நான் செய்த பாவத்தை தோள் மேல சுமத்துறாங்க, பாரமான சிலுவையால் தோள் மேல சுமத்துறாங்க, பாரமான சிலுவையால். எசப்பா வலிக்குதா, சிலுவை பாரம் அழுத்துதா, என்னால தான நீங்க அவமானப்பட்டீங்க, என்னால தாங்க நீங்க கல்வாரி பொங்கிங்க. என்னோட கண்களாக நான் செஞ்ச பாவத்தா தடுக்கு விழுகிறீங்க, முதன் முறையா மண்ணுல தடுக்கு விழுகிறீங்க, முதன் முறையா மண்ணுல. எசப்பா வலிக்குதா, சிலுவை பாரம் அழுத்துதா, என்னால தான நீங்க அவமானப்பட்டீங்க, என்னால தான நீங்க கல்வாரி போனீங்க. எசப்பா வலிக்குதா, சிலுவை பாரம் அழுத்துதா, என்னால தான நீங்க அவமானப்பட்டீங்க, என்னால தான நீங்க கல்வாரி போனீங்க. ஆமென். இந்த பாட்டில் என்ன தெரியுதுல, நம்மனால தான் கர்த்தர் அவமானப்பட்டாரு, நம்மளால தான் கல்வாரி சிலையா கர்த்தர் தொங்குனாரு. நம்ம கண்ணால் செஞ்ச பாவம் நம்ம இப்போ ஒரு கண்ணால், இப்போ நான் குறித்து சொல்கிறேன். பஸ்ஸில் நான் போகிறேன்னு வச்சுக்கேன், ஒரு பையன் இருக்கான், நல்லா இருக்கான்னு நம்ம நினச்சாலே அது ஒரு பாவம் தான். உண்மையிலே பாவம் செய்யாதுங்க. கர்த்தரிடத்தில் உண்மையாக உத்தமமாக இருந்து கர்த்தரிடத்தில் வழி நடத்துங்க. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். நல்லா பேசினாங்க. அதில் ஒரு வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக இயேசு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம் எல்லாம் இப்போ யார் மேலே போயிற்று? இயேசு கிறிஸ்துவின் மேலே போயிற்று. அந்த பாவத்திற்காக சிலுவையில் தொங்கும்போது கொஞ்ச நேரத்திற்கு பிதா தம்மை மறைத்து கொண்டார். ஹல்லேலூயா. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா, வருகையில் போகணும் அப்படின்னா பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய அக்கிரமம் கிறிஸ்து இயேசு மேலே போகும்போது பிதா தன்னை கொஞ்ச நேரம் மறைத்து கொண்டார். இனியும் நாம் தொடர்ந்து பாவத்திலேயே இருப்போமே ஆனால் நமக்கும் இதே நிலைமை தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க எப்போதும் தேவனோடு பேசணும், எப்போதும் நான் தேவனை தரிசிக்கணும் விரும்புறீங்களா? ஆசை இருக்கா? எப்போதும் தேவனோடு பேசணும். ஹல்லேலூயா. ஆமாம், சொப்பனத்தில் ஆண்டவர் பேசணும். வேதத்தை வாசிக்கும் போது அவர் என்னோடு கூட பேசணும். நேற்று தினத்தில் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது காலையிலிருந்தே ஒரே டென்ஷனாக, ரொம்ப பாரமாக, ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னன்னே தெரியலை. எப்போவுமே போச்சில் லைட்டாக இருக்கும், ஆனால் நேற்றைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம போய்
சுவிசேஷ ஊழியத்துக்கு போய் தெரு பிரசங்கம் பண்ண போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனாலும் காலையில் வேதத்தை வாசித்தேன். அதில் 2 இடத்துல எழுதியிருந்தது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப பலப்படுத்துச்சு. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாரா? நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் இதுவரையிலும் காப்பாற்றினார், இனிமேலும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ பேசும்போது, அவரை தரிசிக்கும் போது நமக்கு ஒரு புது பலன் உண்டாகுது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ சகோதரி பேசின அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. அதை நீங்களும் கவனிக்கும்படி தான் நான் அதை சொன்னேன். கர்த்தர் நல்லவர்.